சற்று முன்பு நான் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் ஒரு மஞ்சு விரட்டு வீரன், அது ஜல்லிக்கட்டு வீரன். அவன் வந்து அழுவுறான் அழுவுறான். எதுக்காக அழுவுறான்னா, ஜாதி பார்க்கிறார்கள், டோக்கன் தரல, பறையன் என்று ஜாதி பார்க்கிறார்கள் என்று அழுகிறான். ஒரு மஞ்சு விரட்டு வீரன். அந்த காலத்துலலாம் ஒரு வீரனுக்கு தான் காளையை அடக்கிறவங்களுக்கு தான் கல்யாணமே கட்டி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரன் எனக்கு டோக்கன் தரப்படவில்லை. ஏனென்றால் நான் வந்து பறையன் என்பதால் அழுகுறாங்க. யார் யாரோ உட்காந்துருக்கிறாங்க அந்த திமுக கட்சிக்காரங்க. நான் அதை பற்றி பேசவில்லை. ஆனால் ஒரு மஞ்சு விரட்டு வீரன் இப்படி தான் ஒரு பறையன் என்று ஒரு நல்லதொரு வீரனை இந்த ஜாதி என்கிறது தன்னை கோழையாக்கி விட்டதே என்று கதறுகிறானே திருமாவளவன் அவர்களே, எங்கே இருக்கிறீர்கள் நீங்கள்? ப்ளீஸ் சொல்லுங்கள் திருமாவளவன் அவர்களே, தயவு செய்து. நான் கண்ட அந்த காட்சி என் கண்களில் வந்து கண்ணீரை வர வைத்து விட்டது. ஆனால் உண்மையாலுமே திருமாவளவன் அவர்களே, இது உங்கள் கண்களில் வர வேண்டிய கண்ணீர். தயவு செய்து எனக்காக அந்த பறையன் என்று எனக்கு நான் ஒரு நல்லதொரு வீரனை என் ஜாதி கோழையாக்கி விட்டதே என்று கதறுகிறானே, அவனுக்காகவாவது ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்கள். அந்த வீரன், அந்த மஞ்சு விரட்டு காளையை அடக்கக்கூடிய அந்த வீரனின் கண்ணீர் கொஞ்சமாவது அமைதி பெறட்டும். தயவுசெய்து திருமாவளவன் அவர்களே, நீங்கள் எங்கள் வீடு தாண்டி தான் போகிறீங்க வரீங்க. ஆமாம், நான் பெருங்கலத்தூரில் இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு ஆமாம் அவனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடியுங்கள். அப்புறம் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. போய்ட்டு அமெரிக்கா நான் கேள்விப்பட்டேன், கலிஃபோர்னியாவில் வந்து அந்த காட்டு தீயானது அடங்கியிருக்கான். அந்த காட்டு தீயானது அடங்கியிருக்கான். கொஞ்சம் பாருங்கள், நீங்களும் எனக்காக ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்கள். அவன் ஆறுதல் அடைவான். நன்றி.